strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் அட் சேப்பாக் டே 3 வந்து பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் டே 3 போக முடியல டியூ டு பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ பிக் அப்பாலஜிஸ். என்னால் வந்து டைமுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் டேவோட ரிவ்யூ போட முடியல. ஸோ அதனால ஏர்லி மார்னிங் உங்களுக்காவது இந்த ரிவ்யூ கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ணுறேன். ஏன்னா அதுக்கப்புறம் நான் மேட்ச் பார்க்க போகிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வின் பண்ணிடும். ஸோ டே 3 வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அகைன் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு தான் போச்சு. இந்தியாவோட டாமினன்ஸ் கண்டினியூ ஆச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ 515 மேலே டார்கெட் செட் பண்ணிட்டாங்க பங்களாதேஷ்க்கு. அதை அச்சீவ் பண்றது விச் இஸ் ஹைலி இம்பாசிபிள். அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். சோ மெனி குட் திங்ஸ், சோ மெனி பாசிட்டிவான சில விஷயங்கள்லாம் இந்தியாவுக்கு நடந்துச்சுங்க. ஏன்னா நம்ம யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்குலாம் ரன்ஸ் தேவை அப்படின்னு நம்ம நினைச்சோமோ பர்டிகுலர் டே 3ல அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க விளையாடினாங்க. ஸோ அது எல்லாமே நடந்துருச்சுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ ஹாப்பி ஃபார் இட். ஸோ ஹியூஜ் கிரெடிட் டு சுப்மன் கில் ஸ்கோரிங் இஸ் 4th டெஸ்ட் 100 விச் வாஸ் மஸ்ட் நீடட் ஃபார் ஹிம். ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட்ல ரீசெண்டாக நல்லா பண்ணியிருக்காரு. அகைன்ஸ்ட் இங்கிலாந்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹையஸ்ட் ரன் கேட்டர். ஆனால் அவர் மேலே பயங்கரமான ஒரு கிரிட்டிசிசம் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாலையும் சரி அண்ட் பப்ளிக் மத்தியில் நிறைய போயிட்டு இருந்தது. பிகாஸ் அவர் ஒயிட் பால் ஃபார்ம் வந்து சரியா இல்லை. ஸோ அதை வச்சுட்டு மக்கள் வந்து ஜட்ஜ் பண்ணிட்டு ரெட் பால் கிரிக்கெட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அடிக்கலன்னு உடனே அவர் அவ்வளோதான், அவருக்கு பதில் வேற யாராவது ரீப்ளேஸ் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து கிரிக்கெட்டை ஃபேரா பார்க்கணும். புரியுதா உங்களுக்கு? எனக்கும் நிறைய கிரிக்கெட்டர்ஸ் அபார்ட் ஃப்ரம் சுப்மன் கில் வந்து பிடிக்கும். பட் அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னும் போது ஒரே ஒரு ஃபெயிலியர் வச்சுட்டு அவரை நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இனி வரைக்குமே அவர் ஃபிளாட் ட்ராக்ல தான் அடிக்கிறாருன்னு சொல்றாங்க. எல்லா பிளேயர்ஸும் ஃபிளாட் ட்ராக்ல அடிக்க தான் செய்வாங்க. டஃப் கண்டிஷன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஃபைட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஹோப்ஃபுல்லி கில் வந்து இந்த ஃபார்மை கண்டினியூ பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இந்தியாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் அடிச்ச 100 வாஸ் சோ க்ரூஷுவல். பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூவும் சரி. அண்ட் அதர் அண்ட் ரிஷப் பண்ட் த பாக்ஸ் ஆஃபீஸ் ஏன்னா சான்ஸே கிடையாதுங்க. ஏன்னா திஸ் வாஸ் மச் எக்ஸ்பெக்டட். எனக்கு ரிஷப் பண்ட் ஏதோ ஒரு மேஜிக் கிரியேட் பண்ண போறாரு டே 3லன்றது எனக்கு தோணிட்டே தான் இருந்துச்சு. நல்ல ஒரு சூப்பர் சில் கிளைமேட். ஆக்சுவலா நேற்று வந்து பாத்தீங்கன்னா சென்னையில அந்த அளவுக்கு பெருசா வெயில் இல்லை. அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரௌட் வந்து ஜாம் பேக்டா இருந்தாங்க. ஸோ செமையாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக க்ரௌட். நான் டிவியில் பார்த்துட்டு இருந்தேன். லைக் பார்க்கும்போது கிளியராக தெரிஞ்சுது மக்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா போனதுக்கு ரிஷப் பண்ட் சுப்மன் கில்லோட 100 கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. பட் ஸ்பெசிஃபிக்காக ரிஷப் பண்டோட இன்னிங்ஸை பற்றி நம்ம பேசணும்னா ஆஸ் யூஷுவல்ங்க, அது டிபிக்கல் பண்டோட இன்னிங்ஸ் அன்ஆர்த்தடாக்ஸாக விளாட்னாரு. அட் த சேம் டைம் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இனிஷியலாக அவர் விளாட்ன அந்த 50 ரன்ஸ் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே காஷியஸாக விளாட்னாரு. அது டிபிக்கல் பண்ட் இன்னிங்ஸ் இல்லை. 50க்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிபிக்கலான ஒரு பண்ட் இன்னிங்ஸை பார்க்க ஆரம்பித்தோம். ஏன்னா அது வரைக்கும் வந்து லைக் யூ வாஸ் சோ காஷியஸ், யூ வாஸ் டேக்கிங் சம் டைம். ஏன்னா அவ்வளோ டைம் இருக்கு இந்த டெஸ்ட் மேட்ச்ல. ஆஃப்டர் லாங் டைம் ஹி இஸ் கிவிங் அ கம் பேக் டு டெஸ்ட் கிரிக்கெட் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா அவர் ஏன் அவசரப்படணும்? ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 39 நல்லா விளையாடிட்டு இருந்தாரு, விக்கெட்டை கொடுத்துட்டு போனாரு. அதை மைண்ட்ல வச்சுட்டு இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல ரெஸ்பான்சிபிளா 50 ரன்ஸ் இருக்கும் அடிச்சு இந்தியாவை ஓரளவுக்கு ஒரு சேஃபர் சைட்ல கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு கவுண்டர் அட்டாக்கிங் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணி 109 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சாரு. அவருக்கு ஒரு லைஃப் இருந்தது. ஷாண்டோ ஒரு பழமான கேட்ச விட்டாரு. பட் இட் ஹேப்பன்ஸ் இன் கிரிக்கெட். அண்ட் அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஹி ஆல்சோ டிசர்வ் தட் 100. அவரோட 5th டெஸ்ட் 100. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் இவரோட முதல் டெஸ்ட் 100 இன் இந்தியா. இது வரைக்கும் 4 டெஸ்ட் 100 அடிச்சிருக்காரு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல, 2 ஆஸ்திரேலியால, 1 சவுத் ஆப்பிரிக்கால. இந்தியாவில எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா 90s 96 95 இந்த மாதிரி அடிச்சு அவுட் ஆயிடுவாரு. இந்த வாட்டி 100 அடிச்சிட்டாரு. அதனாலதான் he was so happy அவுட் ஆயிட்டு போகும்போது. ஸோ ஹெவனை வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்லாம் பண்ணியிருந்தாரு. ஸோ அது கைண்ட் ஆஃப் சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அண்ட் ராகுலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 21 ரன்ஸ் ரொம்ப க்ரூஷுவலான ரன்ஸ் அது அவருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பெருசாக அடிக்கல. இது ஒரு 19 balls 21 ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சில டிரைவ்ஸ்லாம் விளாட்னாரு. அண்ட் அதுக்கப்புறம் டிக்ளேர் பண்ணிட்டாங்க 287 for 4 டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ தட் வாஸ் அ குட் திங் ஃபார் இந்தியா டு ஹேப்பன். ஏன்னா ராகுலுக்கும் அந்த ஒரு சின்ன நாக் தேவைப்படுது அடுத்த டெஸ்ட் மேட்ச் போகிறதுக்கு முன்னாடி. ஸோ மிடில் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்துட்டாங்க. ஸோ ஹாப்பி ஃபார் இட். அண்ட் பங்களாதேஷ் போலிங் எடுத்துக்கிட்டோம்னா தேர் கோயிங் த்ரூ த மோஷன்ஸ். ஏன்னா ஒண்ணுமே இல்லை, வந்து பாத்தீங்கன்னா ஈஸ் அவுட் ஆயிடுச்சு 3rd டேல. கிளியரா தெரிஞ்சது வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பாலர்ஸா இருக்கட்டும், ஸ்பின்னர்ஸ்க்கு மட்டும் லைட்டா அப்பப்போ கொஞ்சம் டர்ன் எடுக்க ஆரம்பிச்சது. ஏன்னா அந்த ரஃப் கிரியேட் ஆயிடுச்சு. மேபி கொஞ்சம் லைட்டா கிராக்ஸ் ஓப்பன் ஆச்சு. ஏன்னா ஒன்றும் பெருசா சன் வரல. இருந்தாலும் ஸ்பின்னர்ஸ்க்கு லைட்டா ஒரு சின்ன ஒரு பர்ச்சேஸ் இருந்தது கம்பேர் டு ஃபாஸ்ட் பவுலர்ஸ். அண்ட் அதை இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. மற்றபடி சொல்லிக்கிறவனுக்கு எதுவும் இல்லை. மெஹதி ஹசன் தான் நிறைய ஓவர்ஸ் போட்டுட்டு இருந்தாரு. அண்ட் 515 டார்கெட் இட்ஸ் டிஃபிகல்ட் டார்கெட். என்ன ஒன்று பங்களாதேஷ்க்கு நடக்கணும்னா, ஏன்னா பேட்ஸ்மேன்ஸ் யாராவது ஒரு 2 பேர் செஞ்சுரி போட்டாங்கன்னா அது ஒரு கான்ஃபிடன்ஸ் அப்படியே செகண்ட் டெஸ்ட் மேட்ச்க்கு எடுத்துட்டு போகலாம். அந்த வகையில நல்ல ஒரு ஓப்பனிங் ஸ்டாண்ட் ஃப்ரம் ஜாகிர் ஹசன் அண்ட் ஷட்னம் இஸ்லாம். ஒரு 60 odd ரன்ஸ் மேல ஒரு ஓப்பனிங் ஸ்டாண்ட் ரொம்பவே சூப்பரா இருந்தது. 2 பேருமே ரொம்ப அக்ரெசிவா விளாண்டாங்க. ஏன்னா பிச் வாஸ் குட் ஃபார் பேட்டிங். அவங்க வந்து பாத்தீங்கன்னா போலர் யாருன்னு பார்க்கல, மெரிட் ஆஃப் த பால் அவங்களுக்கு இந்த பால் அடிக்கணும்னு தோணுச்சுன்னா அடிக்க ஆரம்பிச்சாங்க. ரொம்ப பாசிட்டிவா இருந்தது அவங்களோட பார்ட்னர்ஷிப். எஸ்பெஷலி ஜாகிர் ஹசன் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா கொஞ்சம் பண்ட் டைப் ஆஃப் பிளேயர் தான். நான் பார்த்துருக்கு முன்னாடி இந்தியாவோடையும் ஒரு 100 அடிச்சிருக்காரு பங்களாதேஷ்ல டெஸ்ட் மேட்ச்ல. ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் வந்து குயிக்கா ஸ்கோர் பண்றவர் தான். நல்லா விளையாடிட்டு இருந்தாரு.
ஸோ ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ கொடுத்தது ஜஸ்பிரீத் பும்ரா ஆஸ் யூஷுவல். ஏன்னா பும்ரா இல்லைன்னா இந்த டீம் எவ்வளவு கஷ்டப்படும்ன்றத பும்ரா அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விக்கெட்டா வந்து அமைஞ்சது ஏர்லியரா. பட் வி ஹேவ் டு கிவ் கிரெடிட் டு ஜெய்ஸ்வாலோட கேட்ச். செம கேட்ச் அது ஆக்சுவலா. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா கல்லில இருந்து எடுத்தாரு அந்த கேட்சை, கல்லிலையோ இல்ல தேர்ட் ஸ்லிப்போ லைக் தட். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லோக்கல் பாய் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர் வந்து பாத்தீங்கன்னா கலக்கிட்டாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவர் விக்கெட்ஸ் எடுக்காம இருக்கலாம், நமக்கு நல்லா தெரியும். செகண்ட் இன்னிங்ஸ்ல அஸ்வின் தான் ஒரு மிகப்பெரிய த்ரெட்டா இருக்க போறாரு பங்களாதேஷ்க்குன்னு சொல்லிட்டு எக்ஸாக்ட்லி அதான் நடந்துச்சு. ஹீ டுக் 3 wickets. ஸோ ஓவரால் 158 for 4 at the end of day 3 பங்களாதேஷ். அண்ட் அவங்களோட கேப்டன் ஷாண்டோ சூப்பரா விளையாடிட்டு இருக்காரு, 51 unbeaten. போன இன்னிங்ஸ்ல ஆக்சுவலா நல்லா விளையாடினாரு, அன்பார்ச்சுனேட்லி அவுட் ஆயிட்டாரு. பட் இந்த இன்னிங்ஸ்ல ஒண்ணுமே சூப்பராக விளையாடி இருக்காரு. த வே அவர் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஜடேஜாவை கவுண்டர் அட்டாக் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஃபீட்டை யூஸ் பண்ணி டவுன் த ட்ராக் போய் சில ஷாட்ஸ் எல்லாம் விளையாடினாரு, சில பவுண்டரிஸ் அடிச்சாரு, சில சிக்ஸஸ் அடிச்சாரு. ஸோ ஹி லுக்ஸ் ஸோ கான்ஃபிடென்ட். மற்றபடி பாத்தீங்கன்னா மொமினோலோ முஷ்ஃபிகர் ரஹீம்லாம் ஒரு ஸ்டார்ட் கரெக்டா வந்தாங்க, ஸ்டார்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆயிட்டாங்க. அண்ட் மேபி தே வில் பி சோ டிசப்பாயிண்டட், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா கொஞ்சம் சாஃப்ட் டிஸ்மிசல்ஸும் இருந்தது. பட் அஸ்வின் ஒரு பக்கம் ரன்ஸ் கொடுத்தாலும் செக் வச்சுக்கிட்டே தான் இருந்தாரு. ஜடேஜா அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா இம்ப்ரெசிவா இல்ல இந்த டே 3ல. அவர் போட்டவருக்கும் பாத்தீங்கன்னா ஈஸியா விளையாடிட்டாங்க. மேபி இன்னைக்கு டே 4ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிச் வந்து லைட்டா இன்னும் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு பர்ச்சேஸ் கொடுக்கும்ன்றதுதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ப்ராபப்ளி இன்னைக்கு மேட்ச் முடிஞ்சிடும், நானும் மேட்ச் பார்க்க போறேன். அண்ட் அங்கேயும் பாத்தீங்கன்னா நான் ஆஸ் யூஷுவல் லைவ் வருவேன் அண்ட் ஷார்ட்ஸும் எல்லாம் போடுவேன். ஸோ எப்படி நீங்க நம்ம லைவ் வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்றீங்களோ அதே மாதிரி இந்த மாதிரி ஜென்ரல் வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸுக்கும் உங்களோட சப்போர்ட் தேவைன்றதை நான் சொல்லியிருக்கேன். அண்ட் அட் த சேம் டைம் இட்ஸ் கோயிங் டு பி a ஸ்பெஷல் வின் ஃபார் இந்தியா, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பிகாஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம வந்து ஓவரால் டெஸ்ட் கிரிக்கெட்ல இவ்வளோ மேட்சஸ் விளையாடி இருக்கோம், இவ்வளோ வின்ஸ் இவ்வளோ லாஸ் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா இப்போ ஈக்குவலா இருக்கும். ஆக்சுவலா லாஸ் அண்ட் வின்னிங் பர்சன்டேஜ் ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கும். ஸோ இந்த மேட்சை வின் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து பாசிட்டிவா போயிட போறோம். லைக் ஒரு 51% வின் பர்சன்டேஜ், 49% லாஸ் பர்சன்டேஜ் ஓவரால் டெஸ்ட் கிரிக்கெட்ல மொத்த மேட்சஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அது ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இந்தியாவுக்கு நடக்க போகுது. இந்த ரெக்கார்ட் பத்தி நிறைய பேருக்கு தெரியாது, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நான் சொல்லணும்னு இருந்தேன். ஸோ ரிமைனிங் 6 wickets யார் எடுக்க போறா? அஸ்வின் வந்து ரிமைனிங் 6 wicketsல ஒரு 2 wickets எடுத்தா கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 for கிடைக்கும். ஸோ பேட்டிங்ல ஒரு செஞ்சுரி, இதுல ஒரு 5 for, இல்ல அதுக்கு மேலே விக்கெட்ஸ் எடுத்தாருன்னா டெஃபினட்டா அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்க போறாரு, அதுல எந்த டவுட்டும் இல்ல. ஹோப்ஃபுல்லி வெதர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாயில் ஸ்போர்ட் இன்னைக்கு பண்ணாதுன்னு நினைக்கிறேன். இப்படியே கிளவுடியா இருந்ததுனாலே போதும், இந்தியா வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 செஷன்ல முடிக்கணும் கேம். Let's hope so. So இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. So next வீடியோல பார்க்கலாம் friends. Until then, bye.